ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். அத்தை வீட்டிலேருந்து நிறைய தேங்காய் வந்து கொடுத்து அனுப்பியிருந்தாங்க. ஸோ இதெல்லாம் வெயில் காலத்துனாலே என்னவோ தெரியல, அழுக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ எல்லாமே வந்து ஒரே நாளில் வந்து உடச்சிட்டேன். கிட்டத்தட்ட 12 தேங்காய் கிட்ட வந்து உடச்சிருப்பேன். ஸோ இதெல்லாம் உடச்சதுக்கப்புறம் இதை என்ன செய்யலாம்னு யோசிக்கும் போது நிறைய ரெசிபிஸ் ஞாபகம் வந்துச்சு. தேங்காய் பர்ஃபி, அதுக்கப்புறம் வந்து கோகோனட் புட்டிங், இதெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சு வச்சுருந்தேன். ஈவன் ஐஸ்கிரீமே செய்யலாம்னு யோசிச்சு வச்சுருந்தேன். ஸோ உடச்சதில் நிறைய கொப்பரை தேங்காய் கூட இருந்துச்சு. அது எல்லாமே வந்து முருங்கைக்கீரை பொடி இல்லை கருவேப்பிலை பொடிக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சுட்டேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் செய்ய நினச்சது வந்து கமரக்கட்டு. சின்ன வயசில் வந்து நான் நிறைய சாப்பிட்ருப்பேன். ஸோ இதை நம்மளே இன்றைக்கி செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் வந்து கடாயில் கொஞ்சமாக கீ போட்டுட்டு 2 கப் அளவுக்கு தேங்காய் துருவியிருந்தேன். ஸோ இந்த 2 கப் தேங்காயுமே வந்து ரோஸ்ட் பண்ணிக்கிட்டேன். நீங்கள் கீ போடாட்டி ட்ரை ரோஸ்ட் கூட பண்ணிக்கலாம். இது வந்து ஈரப்பதம் போகிற அளவுக்கு நல்லா வந்து ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா 1 கப் தேங்காய்க்கு 3/4 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்திருக்கேன். அது வெல்லம் வந்து முழுங்குற அளவுக்கு நம்ம வந்து தண்ணி ஊற்றணும். நான் இன்றைக்கி 2 கப்னால் 1/2 கப் அளவுக்கு வந்து வெல்லம் எடுத்திருக்கேன். வெல்லம் நல்லா கரைஞ்சி பாகு வந்து இந்த மாதிரி வரணும். நம்ம வந்து தண்ணியில் போட்டு உருண்டை பிடிச்சா வரணும். இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஆல்ரெடி ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்க தேங்காயையும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட்டு கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி தான் தெரியும். நம்ம இதை வந்து கொஞ்சம் நேரம் வேக வைக்க அல்வா பதத்துக்கு வரும். அது வந்ததுமே ஆல்ரெடி நம்ம கீயோ இல்லை ஆயிலோ அப்ளை பண்ண ஒரு பிளேட்க்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் நேரம் ஆற விடுங்க. அதுக்கப்புறம் கையில் நல்லா ஆயில் தடவிக்கிட்டு இதை வந்து இந்த மாதிரி உருண்டைகளாக பிடிச்சி வச்சுக்கோங்க. உங்களுக்கு இந்த மாதிரி ஷேப் வேண்டாம் அப்படின்னா நம்ம வந்து பர்ஃபி மாதிரி பீசஸ் கூட போட்டுக்கலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. இதில் வந்து நம்ம வெல்லம் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால வந்து குழந்தைங்களுக்கு வந்து ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்னு கூட சொல்லலாம். நான் வந்து இது என் பையன்கிட்ட கேட்டப்போ இது வந்து கோகோனட் சாக்லேட் அப்படின்னு சொன்னால், கண்டிப்பாக நம்மளுடைய ஓல்டு ரெசிபிஸ் எல்லாம் குழந்தைங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.